कभी कभी हमारे प्रतिपक्ष के लोग ये पूछते रहे हैं कि हमारे कितने बीमार गिरे। मुझे लगता है उनका यह प्रश्न हमारी राष्ट्रीय जनभावनाओं का सही से प्रतिनिधित्व नहीं कर रहा है। मुझे लगता है उन्होंने एक बार भी हमसे यह नहीं पूछा कि हमारी सेनाओं ने दुश्मन के कितने विमान मारे गिराए। यह होना चाहिए क्या भारत ने आतंकवादी ठिकानों को तबाह किया, तो उसका उत्तर है हाँ। मैं विपक्ष के सम्मानित साथियों से कहना चाहता हूं कि आपको प्रश्न पूछना है तो यह प्रश्न पूछिए, क्या ऑपरेशन सिंदूर सफल रहा, तो उसका उत्तर है हाँ। வணக்கம். பெஹல்காம் தாக்குதல் ஏப்ரல் 22ஆம் தேதி நடந்து முடிந்துவிட்டது. 100 நாட்கள் கழித்து இன்னொரு ஆபரேஷன் மகாதேவ். அதற்கு முன்பு நீங்க பார்த்தீர்கள்ல ஆபரேஷன் சிந்தூரம் நீங்க கேட்டிருப்பீர்கள். நேற்று திடீர் என்று இந்த ஆபரேஷன் மகாதேவ் எங்கிருந்து உருவானது, எப்படி அந்த 3 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டார்கள், எந்த டைமிங்கில் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்கிறது தான் இன்னைக்கு மிக பெரிய கேள்விகளை, சந்தேகத்தை உருவாக்கியுள்ளது. 100 நாட்கள் வரை இந்த நாட்டு அரசாங்கம் பெஹல்காம் தாக்குதலை பற்றியோ ஆபரேஷன் சிந்தூரை பற்றியோ எந்த விதமான கேள்விக்கான பதிலையும் கொடுக்கவில்லை. 100 நாட்கள் கழித்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் பார்லிமெண்டில் பதில் கொடுக்க போறார் என்று ஒரு செய்தி வெளிவருகிறது. அவர் மட்டுமல்ல, ஜெய்சங்கர் அவர்களும் அதற்கான பதிலை கொடுப்பார். அந்த இடத்துல அமித்ஷா அவர்களும் இருந்தார். ஆனால் பிரைம் மினிஸ்டர் மோடியை காணவில்லை. ஆப்போசிஷன் தொடர்ந்து கேட்ட கேள்வி என்ன? We need an answer from our Prime Minister of India, நரேந்திர மோடி. அவர்தான் இந்த சபையில் வந்து பதில் கொடுக்கணும். ஏன்னா ஆபரேஷன் சிந்தூருக்கு முன்பு நடந்த அந்த இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர், பெஹல்காம் தாக்குதலில் நடந்த அந்த இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியருக்கான அக்கௌண்டபிலிட்டி இந்த நாட்டு அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை பற்றின பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. மக்களுடைய கேள்விகள், எதிர்கட்சிகளுடைய கேள்விகள். அதற்கான பதில் கிடைத்ததா? கிடையாது. 100 நாட்களுக்கு பின்பு அரசாங்கம் பதில் கொடுக்க முன் வரும்போது காஷ்மீரில் நடந்த ஒரு தாக்குதல், அதற்கான ஒரு ஆபரேஷன் மகாதேவ். நேற்று 11 மணியிலிருந்து நீங்க பார்த்தீர்கள்ல, ஒட்டுமொத்த டெலிவிஷன் சேனல்ஸ், கோதி மீடியா ஒரு மிகப்பெரிய அளவில் ப்ரொபகண்டா வழியாகவோ அல்ல எந்த நெரட்டிவ் வழியாகவோ ஆபரேஷன் மகாதேவை எந்த அளவில் எடுத்துக்காட்டினார்கள். பார்லிமெண்டில் ராஜ்நாத் சிங் அவர்கள் 2 மணிக்கு மேலதான் இந்த ஆபரேஷன் சிந்தூரை பற்றி பதில் கொடுக்க தொடங்கினார்கள். அதற்கு முன்பு அதாவது 2 மிகப்பெரிய ஏஜெண்டா நேற்று இருந்தது. ஆபரேஷன் சிந்தூரை பற்றி, எஸ்ஐஆர், பீகார்ல நடக்கக்கூடிய எஸ்ஐஆரை பற்றி. ஆனால் என்னுடைய கேள்வி, ஆபரேஷன் சிந்தூருக்கு முன்பு நடந்த அந்த ஃபெயிலியர், செக்யூரிட்டி ஃபெயிலியர், ஏப்ரல் 22ஆம் தேதி பெஹல்காம் அங்க நடந்த இந்த தீவிரவாத தாக்குதல், அங்க உயிரிழந்த 26 இந்தியர்கள், அப்பாவி இந்தியர்கள், அந்த தீவிரவாதிகள் எப்படி உள்ள வந்தார்கள், அவர்கள் கையில் எப்படி இந்த ஆயுதங்கள் வந்தது, செக்யூரிட்டி ஏஜென்சிஸ், போர்சஸ் எங்க இருந்தார்கள், எப்படி இந்தியன் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிகளுக்கு இந்த தாக்குதலை பற்றி எதுவுமே தெரியவில்லை. 26 நபர்களை சுட்டுக் கொன்றுவிட்டு ஹாயாக நடந்து சென்ற அந்த தீவிரவாதிகள் எங்கே, எதற்காக அவர்களை கொல்லவில்லை, பிடிக்கவில்லை, அவர்கள் இந்தியாவில் தான் இருக்கிறார்களா இல்ல பாகிஸ்தானுக்கு சென்று விட்டார்களே என்கிற எத்தனையோ கேள்விகள் இருந்தது. அரசாங்கம் அமைதியாக இருந்தது. பிரதமர் மோடி எங்கே என்று நீங்க பார்க்கும்போது வெளிநாட்டு பயணத்திற்கு சென்று விட்டார் பிரைம் மினிஸ்டர் மோடி. இந்த நாட்டில் மான்சூன் செஷனில் மிக முக்கியமாக உலகமே எதிர்பார்த்து கொண்டிருந்த, இந்தியா மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த தருணம் பிரைம் மினிஸ்டர் மோடி வருவார், அவர் இந்த நாட்டு மக்களுக்கு பதில் கொடுப்பார் என்று. ஆனால் he was on visa abroad. அப்போ இந்த நாட்டில் எந்த விதமான அக்கௌண்டபிலிட்டி என்று நீங்க பார்க்க வேண்டும். ஜூலை 28ஆம் தேதி இந்தியாவில் பார்லிமெண்ட் செஷனில் 2 மிக முக்கியமான தலைப்பை பற்றின ஒரு டிஸ்கஷன் நடக்க இருந்தது, ஆபரேஷன் சிந்தூர், எஸ்ஐஆர். ஆனால் அதே நேரத்தில் நீங்க பார்த்தீர்கள்ல, ஆபரேஷன் மகாதேவ், லெட்வாஸ் என்கிற இடம், காஷ்மீரில் இருக்கக்கூடிய லெட்வாஸ் என்கிற இடம், ஸ்ரீநகருக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு இடம், அங்க திடீர் என்று தீவிரவாதிகள் அவர்களுடைய இருக்கும் இடம் கிடைத்து விட்டது என்கிற ஒரு தகவல் வெளிவருகிறது. இந்தியன் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் அனைவருமே அலர்ட்டில் வந்திருக்கிறார்கள். பெஹல்காமுக்கு பின்பு நடந்த புஞ்ச் தாக்குதல், அந்த புஞ்ச் தாக்குதலுக்கான மாஸ்டர் மைண்ட்
ஹாஷிம் மூசா இந்த தீவிரவாத தாக்குதலில் கொல்லப்பட்டதாக ஒரு மிகப்பெரிய தகவல். இந்த தகவல் ஒட்டுமொத்த கோதி மீடியா எடுத்துக்காட்டக்கூடிய அந்த தருணத்தில் எதற்காக பார்லிமெண்டை பற்றி அந்த எம்பசிஸை நீங்க கொடுக்கவில்லை? அப்போ இது திட்டமிட்டு நடத்திய ஒரு தாக்குதலா? எதற்காக 100 நாட்கள் வரை இந்தியன் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிகளுக்கு அவர்கள் இருக்கும் இடம் கிடைக்கவில்லை? அப்படி கிடைத்தது என்றால் அந்த 3 நபர்களும் பெஹல்காம் தாக்குதலுக்கான மாஸ்டர் மைண்டா என்கிற அந்த, ஏன்னா இந்த இடத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா இந்தியன் ஆர்மி சீஃப் அவரும் ஒரு பதிலை கொடுக்கிறார். இந்த தீவிரவாதிகள் யார் என்கிற ஐடென்டிபிகேஷனில் நாங்கள் இருக்கிறோம் என்று. ஆனால் அதற்கு முன்பே கோதி மீடியா ஒரு ப்ரொபகண்டா முறைப்படி மிகப்பெரிய அளவில் இந்த நெரட்டிவை செட் செய்ய தொடங்கியது. ஏப்ரல் 22ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு புஞ்ச் பைசரன் வேலியில் நடந்த ஒரு மிகப்பெரிய தாக்குதல். அந்த தாக்குதலுக்கான பொறுப்பெடுத்த தீவிரவாத அமைப்பு த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட், டிஆர்எஃப் என்கிற இந்த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் பாகிஸ்தானை சார்ந்த லஷ்கரே தொயபாவுடைய ஒரு விங். முதலில் நாங்கள் தான் இந்த தாக்குதலை நடத்தினோம் என்று அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்ட இதே நபர்கள் ஒரு 2 நாட்கள் கழித்து நீங்க பார்த்தீர்களா, இல்லை எங்களுடைய அக்கௌண்ட் ஹேக் ஆகிவிட்டது என்றெல்லாம் கூறினார்கள். அதற்கு பின்பு இந்தியா சார்பில் ஒரு மிகப்பெரிய ஆபரேஷன் நடத்தப்பட்டது, ஆபரேஷன் சிந்தூர். இந்த ஆபரேஷன் சிந்தூரை பற்றிய ஒரு மிகப்பெரிய தெளிவான விளக்கத்தை ஆல் பார்ட்டி மீட்டிங்கில் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங், பார்லிமெண்டரி அஃபேர் மினிஸ்டர் கிரண் ரிஜிஜு, ஆமாம் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் நடந்தது, அந்த இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியருக்கு பின்பு நாங்க ஒரு ஆபரேஷன் சிந்தூரை நடத்தினோம். அதில் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய 9 தீவிரவாத எல்லைகளை இலாக்காக்களை நாங்கள் தாக்கினோம். அங்க இருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகளை கொன்றோம் என்கிற அந்த விஷயத்தை கூறுகிறார்கள். ஆனால் அதே ஆல் பார்ட்டி மீட்டிங்கில் அவர்கள் ஏற்றுக்கொண்ட விஷயம், எஸ் திஸ் வாஸ் அ செக்யூரிட்டி லேப்ஸ். அரசாங்கமே செக்யூரிட்டி லேப்ஸ் என்று ஒற்றுக்கொண்டதற்கு பின்பு எதற்காக ஹோம் மினிஸ்டர், டிஃபென்ஸ் மினிஸ்டர் அல்லது நாட்டு அரசாங்கம் எந்த விதமான அக்கௌண்டபிலிட்டியுமே செட் செய்யவில்லை? யார் மீது இந்த தவறு? அக்கௌண்டபிள் யார்? ஏன் இந்த கேள்விகளை இந்த நாட்டு அரசாங்கமும் கேட்க தவறி வருகிறது? மே 7ஆம் தேதி இந்தியா லான்ச் ஆபரேஷன் சிந்தூர். ஏப்ரல் 22ஆம் தேதி தாக்குதல் நடக்கிறது. மே 7ஆம் தேதி இந்தியா ஒரு மிகப்பெரிய ஆபரேஷன் நடத்துது. ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஆபரேஷன். ஏன்னா நம்மளுடைய உத்தேசம் பாகிஸ்தான் மீது தாக்குதல் கிடையாது, பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை வெளிச்சம் போட்டு காட்டுவதற்கான அந்த தாக்குதல். அங்க இருக்கக்கூடிய சிவிலியன்ஸையோ அங்க இருக்கக்கூடிய மிலிட்டரி பேஸையோ இந்தியா டார்கெட் செய்யவில்லை. We have targeted, we have identified the terrorist camp operating from Pak occupied Kashmir or in Pakistan. நம்மளுடைய நெரேட்டிவ் மிக தெளிவாக இருந்தது. ஒட்டுமொத்த உலகத்திற்குமே இதைத்தான் நாம் எக்ஸ்போஸ் செய்ய பார்த்தோம். இந்த இடத்துல தான் இந்தியாவுக்கு எதிராக தீவிரவாத இயக்கங்கள் இயங்கி வருகிறது என்று அதை நாம் எக்ஸ்போஸ் செய்து விட்டோம். 2 நாட்கள் கழித்து பாகிஸ்தான் ரிட்டாலியேஷனில் இறங்குகிறார்கள். ட்ரோனை வைத்து, மிசைல்ஸ்களை வைத்து இந்தியா மீது தாக்குதல் நடக்க தொடங்குகிறது. இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவே நடக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய ரிட்டாலியேஷன், இந்தியா தரப்பிலிருந்து அந்த பாகிஸ்தான் நடத்தக்கூடிய தாக்குதல்களை நிறுத்தி வரக்கூடிய இந்த தருணத்தில் திடீர் என்று சீஸ்ஃபயர் அறிவிக்கப்படுகிறது. அமெரிக்கா பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர் ஒரு தகவலை கொடுக்கிறார். நான் தான் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே அந்த சமாதான பேச்சுவார்த்தையை நடத்தினேன், என்னுடைய ஆஃபர் படி நீங்க பிசினஸ் பண்ணுங்க, ட்ரேட் பண்ணுங்க, இந்த போரெல்லாம் வேண்டாம் என்று கூறியதற்கு பின்புதான் இந்தியா பாகிஸ்தான் 2 பேருமே அந்த போர்ல இருந்து பேக் அவுட் ஆகிவிட்டாங்க. 25 முறை டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்த பின்பு கூட எந்த விதமான ஆக்ஷனும் இந்தியா தரப்பிலிருந்து கிடையாது. ஜெய்சங்கர் அவர்கள் பேசவில்லை, டிஃபென்ஸ் மினிஸ்டர் பேசவில்லை, பிரைம் மினிஸ்டர் பேசவில்லை, ஹோம் மினிஸ்டர் பேசவில்லை, எந்த பதிலும் நம்ம கொடுக்கவில்லை. நேற்று அதற்கான பதிலை நாம் கொடுத்தோம். டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் இந்த ஆபரேஷன் சிந்தூரை பற்றி என்ன பேசினார் என்று நீங்க பார்த்தீர்கள்னா, legendary non-escalatory strike emphasizing India's strategic, resistant and indigenous military powers. ரொம்பவே ஸ்பெசிபிக்காக டார்கெட்டட் அட்டாக்கை நான் நடத்தினோம். பாகிஸ்தான் retaliated between May 8th and 9th.
with drone strike, missile attacks and artillery barrages targeting India's cities like Amritsar, Pathankot, as well as civilian areas in Poonch, Rajouri, Kupwara, Baramulla, killing 16 civilian and 3 women and 5 children. 8ஆம் தேதி 9ஆம் தேதி இது வந்து ராஜ்நாத் சிங் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட். 8ஆம் தேதி 9ஆம் தேதி பாகிஸ்தான் தரப்பிலிருந்து அந்த ரெட்டாலியேஷன் நடக்கும்போது அவர்கள் ட்ரோன் மிசைல்ஸ்களை வைத்து தாக்கியது மட்டுமல்லாமல் அம்ரித்சர், பठानकोट போன்ற இடங்கள், அதுவும் சிவிலியன்ஸ் வாழக்கூடிய இடங்கள், புஞ்ச், ராஜோரி, குப்வாரா, பாராமுல்லா, இது போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய அப்பாவி 16 நபர்களை பாகிஸ்தானி ராணுவம் கொன்றது. 26 நபர்கள் பாகிஸ்தானியை விட்டு தீவிரவாதிகள் கொன்றார்கள். பாகிஸ்தான் ராணுவமே நேரடியாக 16 இந்தியர்களை கொன்று விட்டது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 41 நபர்கள் கொல்லப்பட்டார்கள். ஆனால் இந்தியா சீஸ்ஃபயர் அறிவிக்கிறது திடீர் என்று. அந்த கேள்வியை கேட்கும் போது ராஜ்நாத் சிங் அவர்கள் என்ன கூறுகிறார் என்றால், டொனால்ட் ட்ரம்ப் போல வெளிநாட்டு பிரஷரை வைத்தோ இந்த சீஸ்ஃபயரை நாங்க அறிவிக்கவில்லை. பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் டிஜிஎம்ஓ மே 10ஆம் தேதி 5 மணி அளவில், இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் 5 மணி அளவில் ஒரு போன் கால் செய்கிறார். ஒரு ஹை லெவல் மீட்டிங் டாக் நடக்கிறது. பாகிஸ்தான் மிலிட்டரி சிக்னிஃபிகன்ட்லி அக்செப்டட். சார் சாரி, போதும் பாய் சாப், பஸ் கரோ, இதற்கு மேல தாக்காதீர்கள். அவர்களுடைய அந்த கதறலை கேட்டு அவர்கள் பயந்து போனார்கள். அதனால்தான் இந்த சீஸ்ஃபயர் நடந்தது. டொனால்ட் ட்ரம்ப் வழியாக எல்லாம் இந்த சீஸ்ஃபயர் நடக்கவில்லை என்கிற ஒரு தெளிவை அவர் கொடுக்கிறார். இப்ப இன்னொரு பக்கம் 2 மணி அளவில் 11 மணிக்கு இந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வெளியாகிறது. 2 மணிக்கு பேரலா பாருங்க, லெண்ட்வாஸ் என்கிற இடத்தில் இந்த தீவிரவாதிகள் இருப்பதாக ஒரு தகவல் 11 மணிக்கு கிடைக்கிறது. 11 மணி 30 நிமிடத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ், இந்தியன் ஆர்மியோடைய சினார் காப்ஸ் அந்த பெட்டாலியன், ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ் மற்றும் சிஆர்பிஎஃப் அந்த ஒட்டுமொத்த ஏரியாவை கார்டன் ஆஃப் செய்கிறார்கள். இந்த இடத்தில் மதியம் 2 மணி அளவில் இன்னொரு தகவல் வெளிவருகிறது. அதாவது 2 மணிக்கு தான் பார்லிமெண்ட் தொடங்குகிறது. அதே நேரத்திற்குள் ஒரு தகவல் வெளிவருகிறது. அதாவது 11:30 மணியிலிருந்து 2 மணிக்குள் அங்க ஒளிந்திருந்த 3 தீவிரவாதிகளையுமே இந்திய ராணுவம் சுட்டுக் கொன்று விட்டது. இதுல மிக முக்கியமான நபர் யார்? ஹாஷிம் மூசா. யார் இந்த ஹாஷிம் மூசா என்கிற தீவிரவாதி? இந்த நபருடைய இன்னொரு பேர் சுலைமான் ஷா, a former Pakistani Special Service Group Commando. பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஸ்பெஷல் சர்வீஸ் குரூப் உடைய கமாண்டோ மற்றும் லஷ்கரே தொய்பாவுடைய ஆபரேட்டிவ், காஷ்மீர்ல லஷ்கரே தொய்பாவுடைய ஆபரேட்டிவ், பூஞ்சில நடந்த தாக்குதலுக்கான மாஸ்டர் மைண்ட், மிக முக்கியமான தீவிரவாதி. அவரை சுட்டுக் கொன்று விட்டார்கள். இன்னொரு நபர் யார்? அபு ஹம்சா. The operation recovered 17 ரைஃபிள், 17 ரைஃபிள்ஸ் அவர்கள் கையில் இருந்திருக்கிறது. கிரேனைட்ஸ் அவர்கள் கையில் இருந்திருக்கிறது. அமெரிக்காவிலிருந்து வந்த M4 கார்பைன் அந்த ஆயுதம் வெளிவந்திருக்கிறது. 2 AK-47 அந்த 3 நபர்கள் கையிலும் கிடைத்தது. இது எல்லாமே மீடியா வழியாக, ராணுவ வழியாக வெளிவர தொடங்குகிறது. இந்த மூசா என்கிற நபருடைய இன்னொரு பெயர் த கோஸ்ட் கமாண்டர் என்றும் கூறுவார்கள். 2023ஆம் ஆண்டு சோன்மார்க் ஜேப் மோத் என்கிற அங்க இருக்கக்கூடிய டனல், அங்க நடந்த ஒரு மிகப்பெரிய தாக்குதல். அதை தாண்டி புஞ்ச் மற்றும் ராஜோரியில நடந்த மற்ற தாக்குதலுக்கான மாஸ்டர் மைண்டும் இந்த நபர் என்கிற ஒரு விஷயத்தை ஐடென்டிஃபை செய்து இந்திய ராணுவம் வெளிவிடுகிறது. ஆர்மிஸ் சின்னார் காப் எக்ஸ் பக்கம் வழியாக ஒரு 2 வரிகள் இந்த தகவலை கொடுக்கிறார்கள். 3 terrorists have been neutralized in the intense firefight. Operation continues. 3 பேரையுமே நாங்க, இது வந்து 2 மணிக்கு நடக்குது. 2 மணிக்கு பார்லிமெண்டில் ராஜ்நாத் சிங் அவர்கள் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த மாதிரி 3 தீவிரவாதிகளை நாங்க கொன்று விட்டோம் என்று பிடிஐ மீடியா வழியாக இதற்கான தகவல் மிகப்பெரிய அளவில் இந்த நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்க பார்த்தீங்களா, அதாவது 2 மணிக்கு தான் ராஜ்நாத் சிங் அவர்கள் மேடையில பேசுறாரு, அதாவது பார்லிமெண்ட்ல பேசுறாரு. அதற்கு முன்பு வரை நீங்க பார்த்தீர்கள்னா the breaking news was a discussion
is going to happen on Operation Sindoor in the parliament. Defense Minister Rajnath Singh is going to answer. ஆனா 2 மணிக்கு பிறகு ஆபரேஷன் மகாதேவை பற்றின ஒரு மிகப்பெரிய பாராட்டு விழா போன்று, எப்படி ஆபரேஷன் சிந்தூர் ஒரு மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல்லான ஆபரேஷன் என்று இந்த நாட்டு மீடியா ஹவுசஸ்கள் எடுத்து காட்டியது, அதற்கு பின்பு வெளிவந்த ஏராளமான கேள்விகள், ஏராளமான குழப்பங்கள், அதை பற்றி இதுவரை அரசாங்கம் பதில் கொடுக்காத அந்த தருணத்தில் ஆபரேஷன் மகாதேவையும் அதே முறையில் நரேட் செய்ய தொடங்கிவிட்டது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மீடியா ஹவுசஸ். சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் ஜெனரல் அனில் சௌஹான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க மிக கவனமாக கேட்க வேண்டும். அதாவது இந்த உயிரிழந்த நபர்கள் யார் என்று ஐடென்டிஃபை செய்வதற்கு முன்பே சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் ஜெனரல் அனில் சௌஹான் கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட், ரெடினஸ் டு நியூட்ரலைஸ் த்ரெட்ஸ் இன் ரியல் டைம். நாங்க இந்த தீவிரவாதிகளை நியூட்ரலைஸ் செய்வதற்கான அனைத்து வேலையுமே பார்த்து விட்டோம். இப்போ அவர்களை ஐடென்டிஃபை செய்யக்கூடிய வேலையை நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் உறுதியாகவில்லை, அது ஹம்சாதானா என்கிற அந்த விஷயத்தை உறுதி செய்யவில்லை. ராஜ்நாத் சிங் கால்ட் சிம்பாலிக் ஜஸ்டிஸ், ஒரு மிகப்பெரிய ஜஸ்டிஸை நாங்க கொடுத்து விட்டோம். ஆபரேஷன் மகாதேவை வைத்து, ஆபரேஷன் சிந்தூரை வைத்து, இன்னைக்கு பார்லிமெண்ட் செஷன் நடக்கிறது, 100வது நாள், அவர்களை சுட்டுக் கொன்று விட்டோம். அங்கிருந்து வந்த நபர்கள் 5. இந்த சுட்டுக் கொல்லப்பட்ட நபர் புஞ்ச்ல நடந்த தீவிரவாத தாக்குதலுடைய மாஸ்டர் மைண்ட். பெஹல்காம் தாக்குதலில் 26 நபர்களை கொன்ற நபர்கள், அவர்கள் எங்கே என்கிற கேள்விதான் இங்கே கேட்கப்படுகிறது. அங்க எப்படி இந்த செக்யூரிட்டி லேப்ஸ் நடந்தது என்கிற கேள்விதான் கேட்கப்படுகிறது. அந்த தீவிரவாதிகள் எங்கே என்கிற கேள்விதானே இங்க. அவர்கள் இங்கே இருக்கிறார்களா, பாகிஸ்தான்ல இருக்கிறார்களா, எங்க ஒளிந்திருக்கிறார்கள், அந்த கேள்விதானே. புஞ்சில நடந்த தாக்குதல், எஸ், முக்கியமாக இந்த 3 தீவிரவாதிகளுமே மிக முக்கியமான தீவிரவாதிகள். அவர்களை சுட்டுக் கொன்றதில் எந்த விதமான தவறும் கிடையாது. பட் வேர் ஆர் தோஸ்? இட்ஸ் பீன் 100 days சார், 100 நாட்கள் ஆகிவிட்டது. அந்த தீவிரவாதிகள் எங்க? லோக்சபா இங்க பீகார் ஸ்ட்ராட்டஜிக் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை பற்றியும் ஒரு வாக்குவாதம், அதற்கான பதில் எல்லாம் கொடுக்கப்பட்டது. அதாவது அதை பற்றி அரசாங்கம் பேசவும் இல்லை, கவலைப்படவில்லை. நேற்று அந்த விஷயம் சுப்ரீம் கோர்ட் வரை போனது. சுப்ரீம் கோர்ட் ஆதார் கார்டை, ரேஷன் கார்டை நீங்க ஒரு ஆதாரமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இடத்துல எப்படி சுலபமாக ஓட் போடக்கூடிய நபர்களை இன்னும் சேர்க்கணும் என்கிற விஷயம் தானே உங்கள் கையில் இருக்கணுமே ஒழிய நீக்குவதற்கான எந்த ப்ராசஸும் நடக்கக்கூடாது என்கிற அந்த எச்சரிக்கையை கொடுத்தது. பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய டிஜிஎம்ஓ போன் செய்து கூறிய வார்த்தை, மகாராஜ் ஸ்டாப், இனஃப் இஸ் இனஃப். மகாராஜ் போதும், இதுக்கு மேல எங்களை தாக்காதீர்கள். பார்லிமெண்ட் இன்னொரு விஷயத்தை எடுத்து வைக்கிறது. பர்டிகுலர்லி யுஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் எந்த விதமான ஈடுபாடும் காட்டவில்லை, அவருடன் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடக்கவில்லை. There was no external pressure. It is baseless to claim Operation Sindoor was stopped due to any pressure. Baseless. ஏன் இந்த 100 நாட்கள்ல 25க்கும் மேற்பட்ட முறையில் டொனால்ட் ட்ரம்ப் பேசும்போது, அடிக்கடி அவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கும்போது ஏன் நீங்க பேசல? பார்லிமெண்ட்ல நீங்க பேசுறீங்க, சரி. எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்டர் எஸ் ஜெய்சங்கர் அவர் என்ன கூறுகிறார்? denying Modi Trump call between April 22 to June 17. ஏப்ரல் 22ல இருந்து ஜூன் 17ஆம் தேதி வரை எந்த விதமான போன் தொடர்பும் பிரைம் மினிஸ்டர் மோடிக்கோ டொனால்ட் ட்ரம்ப்க்கு நடுவே நடக்கவில்லை. இது எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்டர் எஸ் ஜெய்சங்கருடைய ஸ்டேட்மெண்ட். இந்த இடத்தில் நீங்க பாருங்க, பல்வேறு கேள்விகள் காங்கிரஸ், சமாஜ்வாதி கட்சி, இது போன்ற பல்வேறு நபர்கள் எடுத்து வைக்கிறார்கள். என்ன? who will take responsibility for the security lapse? நானும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன். who is going to take the responsibility, accountability? LG of Jammu and Kashmir இல்ல, நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஹோம் மினிஸ்டர் நாங்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்போ யார்? who were the terrorists, their origin? யார் அந்த தீவிரவாதிகள்? அவருடைய ஒரிஜின், எந்த நாட்டை சார்ந்தவர்கள்? ட்ரம்ப் உடைய ரோல் என்ன?
வெதர் பாகிஸ்தான் வாஸ் forewarned. பாகிஸ்தானுக்கு ஏற்கனவே ட்ரம்ப் சார்பில் இருந்து இல்ல மற்ற நாடுகள் சார்பில் இருந்து ஒரு சப்போர்ட் கிடைத்து விட்டது. சமாஜ்வாதி பார்ட்டி எம்பி ரமசங்கர் ராஜ்பர் அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். 17 நாட்கள் டிலே இன் ரெஸ்பாண்டிங் புஞ்ச். 17 நாட்கள் வரை நீங்க அமைதியாக இருந்தீர்கள் ஆபரேஷன் சிந்தூரை தொடங்குவதற்கு. எதற்காக அந்த தாமதம்? யூ நோ ஃப்ரம் வேர் தீஸ் terrorist had come. ஏன் இங்கே அந்த தாக்குதலை முதலில் நடத்தவில்லை? The country wanted Operation Sindoor to roast the terrorists. Sorry. The country wanted Operation Tandoor, not Sindoor, to roast the terrorists. நமக்கு ஒரு கொல்லிக்கட்டை தேவைப்பட்டது இந்த தீவிரவாதிகளை சுட்டு கொள்ளுவதற்காக, பொசுக்குவதற்காக. ஆபரேஷன் சிந்தூர் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. விஸ்வகுருடைய ரோல் எங்க? விஸ்வகுரு ஒயிட் ஹவுஸில் போய் காஃபி டீ குடிச்சிட்டு இருக்காரு. விஸ்வகுருவுடைய ரோல், அவர் எத்தனையோ வெளிநாட்டு பயணங்களாம் சென்று வந்திருக்கிறார். இன்னைக்கு ஒரு நாடு கூட எதற்காக இந்தியாவுடன் நிற்கவில்லை? இந்தியாவுடைய டிப்ளமேட்டிக் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் செட்பேக்காக தான் இதை நாங்கள் பார்த்து வருகிறோம். ஏன்னா பாகிஸ்தான் தீவிரவாதிகளையும் அனுப்பியிருக்கிறார்கள். தீவிரவாதிகளுக்கு பின்பு அந்த இந்தியா அந்த தாக்குதலை நடத்திய போது, பாகிஸ்தானுடைய டெரர் கேம்புகளை நஷ்டம் செய்த போது, ரிட்டாலியேஷன் என்கிற பெயர்ல இந்தியா மீது பாகிஸ்தான் தாக்குதலை நடத்துகிறது. பாகிஸ்தானுக்கு பின்பு நீங்க பார்த்தீர்களா, முழுமையாக சைனா நின்றது, ரஷ்யா நின்றது. இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் டிப்ளமேட்டிக் ஸ்டாண்ட் எங்கே என்கிற அந்த கேள்வி. இதற்கு பின்பு கூட நீங்க பார்த்தீர்கள்னா பாகிஸ்தான் செக்யூர்ட் சிக்னிபிகண்ட் இன்டர்நேஷனல் லிவரேஜ். அவர்களுக்கு இன்டர்நேஷனலாக ஒரு மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் கிடைத்திருக்கிறது. அப்போ விஸ்வகுருவுடைய அந்த பவர் எங்கே? அந்த மேஜிக் மகிமை எங்கே? யுஎன்எஸ்சி ஆக இருக்கட்டும், தாலிபான் சாங்ஷன் கமிட்டி வைஸ் சேர் கவுண்டர் டெரரிஸ்ட் கமிட்டி பேக்ட் பை சைனா. இந்தியாவுடைய நெரேட்டிவ் இது. ஆனால் IMF, வேர்ல்ட் பேங்க், ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் பாகிஸ்தானிற்கு 1 பில்லியன், 40 பில்லியன், 800 மில்லியன் இது போன்ற ஃபண்டிங்ஸ்களை கொடுத்து வருகிறார். சைனா வெளிப்படையாக பாகிஸ்தானுடன் சப்போர்ட்டாக நிற்கிறது. குளோபல் மீடியா, வாஷிங்டன் போஸ்ட் ஆக இருக்கட்டும், அல் ஜசீராவாக இருக்கட்டும், அனைவருமே இந்தியாவிற்கு எதிராக ஒரு விதமான நெரேட்டிவை செட் செய்யும் போது கூட இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த டிப்ளமேட்டிக் ஸ்டாண்ட் எங்க போனது, இந்தியாவுடைய கவர்மெண்ட் பாலிசிஸ் எங்க போனது, நெரேட்டிவ் எங்க போனது என்கிற அந்த கேள்விதானே இங்க. இது போன்ற கேள்விகள் எல்லாம் நேற்று கேட்கப்பட்டிருக்க வேண்டும், கேட்டிருப்பார்கள். ஆனால் அதை எந்த டெலிவிஷன் மீடியா ஹைலைட் செய்தது? நீங்க பார்த்தீர்கள்னா அந்த ஒரு சில நிமிடங்கள் ராஜ்நாத் சிங், அதாவது கவர்மெண்ட்டை எப்படிலாம் சேஃப் கார்டு செய்ய முடியுமோ அந்த இடத்தில் மட்டும் அதை காட்டினார்கள். ஒரு புது விதமான நெரேட்டிவ் தான் காட்டப்பட்டது ஒழிய இது போன்ற கேள்விகள் ஏன் கேட்கவில்லை? இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தில் 4 மிக முக்கியமான கேள்விகள் வெளிவந்திருக்கிறது. இந்த 4 கேள்விகளுக்கான பதிலும் இன்னைக்கு எங்கள் போன்ற பத்திரிகையாளர்கள் அரசாங்கத்தை பார்த்து கேட்டு வருகிறோம், எதிர்க்கட்சிகள் கேட்டு வருகிறார்கள். முதல் கேள்வி என்ன? இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். Why did India's intelligence agencies fail to prevent Poonch attack, allowing terrorists to infiltrate a high traffic tourist area? எப்படி இந்த இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் நடந்தது பூஞ்ச் ஏரியாவில்? எப்படி இந்த அதாவது அதிகமாக டூரிஸ்ட் போகக்கூடிய இடத்தில் இந்த தீவிரவாதிகள் உள்ள நுழைந்தார்கள்? அரசாங்கத்துடைய ரெஃப்யூசல் டு ஹோல்ட் ஹோம் மினிஸ்டர் அண்ட் லெப்டினன்ட் கவர்னர் அக்கௌண்டபிள். அரசாங்கம் ஹோம் மினிஸ்டருடைய ஃபெயிலியரோ லெப்டினன்ட் கவர்னருடைய அக்கௌண்டபிலிட்டியோ மறுத்து வருகிறார்கள். இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. ஏன்? சீஸ்ஃபயருடைய டிசிஷன். இரண்டாவது கேள்வி, இந்தியா எதற்காக ஆபரேஷன் சிந்தூரை ஹால்ட் செய்தது? இதனால் யாருக்கு லாபம் போய் கிடைத்தது? POK, அதாவது பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர், அங்கிருந்து வந்த தீவிரவாதிகள், அவர்களை தானே நீங்க தாக்கினீர்கள். அப்போ எதற்காக அவர்கள் சரண்டர் செய்த போது, இந்தியாவுடைய அப்பர் ஹேண்ட் இருக்கும் போது ஒரு போர்ல இந்தியா பாகிஸ்தானை நன்றாக, இந்திய ராணுவம் நன்றாக கவனித்து வந்தார்கள். அந்த தருணத்தில் இந்தியா அந்த போரை வெல்லும் போது, வெற்றியை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கும் போது எதற்காக நீங்க
இந்த சீஸ்ஃபயரை அறிவித்தார்கள். மிலிட்டரி லாசஸ், மிக முக்கியமான கேள்வி. Did India lose fighter jets as Pakistan has been claiming, as America has been claiming, as many other including Indian army is accepting? எத்தனை ஏர்கிராஃப்ட்ஸ் நாம் இழந்து நிற்கிறோம்? சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் ஜெனரல் அனில் சௌஹான் ஜூன் 1ஆம் தேதி கொடுத்த ஸ்டேட்மெண்ட், அது என்ன ஆனது? ராஜ்நாத் சிங், no important asset have been damaged. அவருடைய பதில், எந்த நஷ்டமும் நமக்கு ஏற்படவில்லை. ஆனால் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அவர் கொடுக்கக்கூடிய பதில், ஆமாம், நாம் ஒரு சில ஃபைட்டர் ஜெட்ஸ்களை இழந்து நிற்கிறோம். எத்தனை நம்பர் என்று அவர் கூறவில்லை, ஆனால் இழந்திருக்கிறோம். அப்ப யார் உண்மை பேசுகிறார்கள்? டிப்ளமேட்டிக் லிவரேஜ் எதற்காக பாகிஸ்தான் கிடைத்தது? எதற்காக அந்த லிவரேஜ் கிடைக்கும் போது இந்தியா எந்த விதமான எதிர்ப்பையும் காட்டவில்லை? இந்தியாவுடைய ஸ்டாண்ட் எங்க நின்றது? இத்தனை நாட்கள் வரை, 100 நாட்கள் வரை நாம் அமைதியாக இருந்தோம். விஸ்வகுருவுடைய அந்த மகிமையை பாடக்கூடிய மீடியா ஹவுசஸ்கள் அவர்களும் பொய்களை மட்டும் தான் கட்டி வந்தார்களே ஒழிய உண்மையை எதற்காக எடுத்து வைக்கவில்லை என்கிற இந்த 4 கேள்விகள். சிந்தித்து பாருங்கள். 100 நாட்கள் கழித்து பார்லிமெண்டில் ஒரு செஷன் தொடங்க போகிறது அரசாங்கம். அந்த தருணத்தில் ஒரு தீவிரவாத தாக்குதல் காஷ்மீரில் நடக்கிறது. இந்த விளக்கத்தை கவர் செய்யாத மீடியா ஹவுசஸ்கள் ஆபரேஷன் மகாதேவை பற்றி ஒரு மிகப்பெரிய நெரட்டிவை செட் செய்கிறார்கள். அங்க உயிரிழந்த தீவிரவாதிகள் மிக முக்கியமானது. தட் இஸ் a feather to Indian Army, feather on their hat, salute to Indian Army. But what is the answer for Pahalgam? What is the answer for Punch? What is the answer for Operation Sindoor? நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.